வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த ஆசான் அருத்தந்தையின் திருவடி வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். எங்களுக்கு வாய்ப்பளித்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்று நாம சிந்திக்க இருக்கும் தலைப்பு வாழ்க்கையின் மறுபக்கம் அப்படின்னு தான் நம்ம சிந்திக்க இருக்க போறோம். இந்த வாழ்க்கையின் மறுபக்கம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த ஒரு கழுகனுடைய ஒரு நிஜ கழுகனுடைய ஒரு வரலாறு தான் நாம பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல ஒரு கழுகு பாத்தீங்கன்னா இளமை பருவத்துல அப்படியே மேலே ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குமா. ரொம்ப தூரம் போயிட்டே இருக்க போது அது ரொம்ப ஸ்பீடா பறக்காதான். அப்படியே மெதுவா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே பறக்குமா. ரவுண்ட் அடிச்சுட்டே பறக்கும் போது அதனுடைய கண்களை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கூர்மையா இருக்குமா. ரொம்ப ஷார்ப்பா அப்படியே கீழ் நோக்கியே இருந்து பறந்துகிட்டே இருக்குமா. அது எதுக்கு அப்படின்னா இறை தேடுவதற்காக. அது இறை எப்படி எங்கெங்க போயிட்டு இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக அது அப்படியே ஷார்ப்பா கீழே பார்த்துட்டே பறக்குமா. அது ரொம்ப தூரம் ஒரு 50 அடிக்கு கூட அப்படி பறக்குமா. பறக்கும் போது அந்த இறைகள் எல்லாம் போச்சு அப்படின்னா அப்படியே நேரா பறக்காத அப்படியே நேரா கீழே அந்த இறையை அப்படியே கொத்திட்டு எடுத்துட்டு போய் சாப்பிட்டு இருக்குமா. கொஞ்ச நாள் ஆனா அந்த இளமையினுடைய அந்த கழுகு என்ன பண்ணோம்னா, இப்ப நம்மளுக்கு என்னன்னா 40 வருஷம் ஆனா 50 வருஷம் ஆனா அந்த உடலை பார்க்கும் போது ஒரு தளர்வு நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த கழுகுக்கு அதனுடைய தளர்வு அதுக்கு மட்டும்தான் தெரியுமாமா. அது என்ன பண்ணுமோ அந்த தளர்வு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி ஆகும் அப்படின்னு தெரியும்னா, அது ரொம்ப தூரம் அது பறக்கும் முதல்ல இளமையில பறந்துட்டு இருக்குமா. அது கொஞ்சம் தளர்ந்து போச்சுன்னா கொஞ்சம் தூரம் தான் பறக்க முடியுமா. மறுபடியும் அதுக்கு பறக்க முடியாதான். அப்ப அது நினைக்குமாமா, ஓ நம்மளுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுமாமா, ஒரு பொந்துக்கு போகுமாமா. பொந்துக்குள்ள போய் உட்காந்துக்குமா. உட்கார்ந்து தன்னுடைய இறகுகளை அந்த மூக்கால இழுத்து இழுத்து எல்லாத்தையும் பிச்சிருமாமா. கடைசியில் அந்த மூக்கும் வெண்ட ஆயிருமாமா. அதனால அந்த தடித்த தன் கால்களால அந்த கொக்கி மாதிரி இருக்கும் அந்த நெகம். அந்த மூக்கை இழுத்து எடுத்துருமா. இழுத்து எடுத்துட்டு பொந்துக்குள்ள போய் உட்கார்ந்துருமா. வலியோட பொந்துக்குள்ள போய் உட்கார்ந்துருமா. அது ஏன் பொந்துக்குள்ள உட்கார்ந்துருதா அப்படின்னா அது மறுபடியும் இறக்கைகளும் மூக்கும் வளருமாமா. அதனால அது வரைக்கும் ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து இருக்குமா. நம்ம சொல்றோம் இல்லையா, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எப்போதும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அது மாதிரி அது என்ன பண்ணுமா, அப்படியே அந்த மரத்துல உட்கார்ந்து அப்படியே நிஷ்டையில தவம் பண்ணிக்கிட்டே இருக்குமா. தவம் பண்ணும் போது என்ன நினைக்குமாமா, நம்ம வாழ்க்கையின் மறுபக்கத்துக்கு நாம போறோம். அதனாலதான் இந்த வழிகள் எல்லாம் நம்ம தாங்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை மறுபக்கம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு 100 வயசு அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷப்படுமா. அந்த கழுகு அப்படி சந்தோஷப்படுமா. நம்ம வாழ்க்கை திரும்பவும் நாம் பிறக்கிறோம். அந்த இறக்கைகளும் மூக்குமே வளர்ந்துருச்சுன்னா நம்ம திரும்பவும் பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குமா. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிற மாதிரி அது நினைச்சுக்குமா. இது நம்ம வாழ்க்கையும் அப்படிதாங்க இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அந்த ஒரு பேசிக் ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா நம்ம இந்த கழுகு போலதாங்க. எப்படின்னா ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னன்னா நாம அது எப்படி கழுகு மேல ரொம்ப சந்தோஷமா அந்த இளமை பருவத்தில் சுத்திட்டே இருக்கும் பாத்தீங்களா. அந்த பருவம் தாங்க நம்மளுக்கு ஒரு இன்பமான பருவம். ஏன்னா நாமளுமே ஒரு சுதந்திரமா இருப்போம். அது அம்மா வீடுன்னு நினைச்சுக்கலாம். சுதந்திரமா இருப்போம், அங்க போவோம் இங்க போவோம், அந்த மாதிரி சுதந்திரமா இருப்போம். இந்த மிடில் கிளாஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு மேல 25க்கு மேல 30க்கு மேல அப்படி வரும்போது நம்மளுக்கு கணவர் குழந்தைகள் மாமியார் மாமனார் இத்தியாதி இத்தியாதி, அப்புறம் மறுபடியும் நம்ம அறியாமல் செய்யக்கூடிய செயல்கள், அலட்சியத்தால் செய்யக்கூடிய செயல்கள், உணர்ச்சி வயத்தால் செய்யக்கூடிய செயல்கள், இதெல்லாம் நம்மளுக்கு என்ன வாழ்க்கையில ஒரு துன்பத்தை தான் நம்ம கொடுத்துருக்கு.
துன்பத்தை தான் கொடுக்குது. அதனாலதான் வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கழுகு எப்படி இருக்கு, அந்த கழுகு வந்து இறக்கையும் அந்த மூக்கும் பிஞ்சு ரொம்ப வலியோட உட்கார்ந்துருக்கு பாத்தியா அந்த மரப்பொந்துல. அதனுடைய நிலைமை தாங்க நம்மளுடைய நிலைமை மிடிலா இருக்கிறது. இந்த 40 வயசு 45 வயசு 50 வயசு ஒரு குடும்பம் வரும்போது. அப்புறம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. 6வது அறிவி நிலை தாங்க நம்ம. அப்ப நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என்ன நினைக்கிறோம், ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது, இதையே நாம எப்படி நல்ல ஒரு துன்பம் இல்லாம வாழ்க்கையை எப்படி கொண்டு போறது அப்படின்னு நாம சிந்திக்கும் போதுதான் இந்த கழுகு இருக்கு பாத்தீங்களா, இந்த கழுகு வந்து அந்த இறக்கையும் அந்த மூக்கும் வளரும் போது அதுக்கு ஒரு புதிய பாதை கிடைக்கிறது. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு புதிய பாதை தாங்க இந்த மனவளக்கலை, புதிய பாதை தாங்க இந்த மனவளக்கலை. அப்ப குரு நம்மளுக்கு வந்து எப்படி அந்த வாழ்க்கையை நம்மள திருப்புறாரு அப்படின்னா, உருவத்திடையும் தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி உன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து. அப்போ மகரிஷி வந்து நம்மளுக்கு வந்து துரியம் தொடும் போதே நம்மளுக்குள்ள என்ன நடக்குது, ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாமே வந்து மறையுது, இதெல்லாமே நம்மளுக்கு வருது மறையுது. அகத்தவத்தால் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுங்க, உள்ளொளி திரும்புகிறது. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானவர். அந்த அறிவை நாம உணரும் போது நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது, உணரும் போது நம்ம வாழ்க்கையை மறுபக்கத்துக்கு கொடுக்கிறாரு நம்ம மகரிஷி. வாழ்க்கையை வந்து மறுபக்கத்துக்கு திருப்பி கொடுக்கிறாரு. முதல்ல துன்பமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மனவளைக்குள்ள வந்து இந்த அகத்தாய்வெல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையின் மறுபக்கத்தை கொடுக்கிறாரு. அதே மாதிரி வாங்க தன்னம்பிக்கை தாங்க நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, தன்னம்பிக்கை தாங்க மனிதனுடைய வாழ்க்கை. ஏன்னா ஸ்பெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிசயமான ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்குது. அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலும் இல்ல 2 கையும் இல்ல, 2 விரல் மட்டும்தாங்க, ஒரு தொடையில மட்டும் ஒரு 2 விரல் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் வந்து அங்க குழந்தை பிறந்த உடனே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி ஒரு குழந்தை பிறந்துடுச்சே நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. சரி இது வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம், இது வந்து என்ன பண்றது, இதுக்கு வந்து நமக்கும் பிரயோஜனம் இல்ல அதுக்கும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு நினைக்கிறாப்ல. நினைக்கும் போது அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல சிரிக்குது, பயங்கரமா சிரிக்குது, ரொம்ப முக மலர்ச்சியோட சிரிக்குது. அப்ப வந்து அவங்க அம்மா வந்து பாக்குறாங்க, அதுதாங்க தாயினுடைய அன்பும் கருணையும். அங்க வந்து பாக்குறாங்க, பார்த்த உடனே சரி இந்த குழந்தை வந்து நான் வந்து கொல்ல மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், இது வந்து நார்மலா இருக்கிறாங்க பத்தியா, அவங்கள மாதிரி நான் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 3 வயசுலயே வந்து என்ன பண்றாங்க, அந்த கீபோர்டு கத்து கொடுக்குறாங்க. அந்த 2 விரல்களாலேயே கீபோர்டு கத்து கொடுக்குறாங்க. அந்த பையன் வந்து முயற்சி எடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணி வெற்றி அடைகிறான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங்னா கால் வேணும் இல்லையா, ஆனா அந்த 2 விரலை வச்சு ஸ்கேட்டிங் பண்ண வைக்கிறாங்க. அதுலயும் வந்து முயற்சி எடுத்து அந்த பையன் வந்து ரொம்ப வின் பண்ண பிறகு 5 வயசு ஆகுது. அப்ப வந்து ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. சேர்த்தனோன்னா அந்த அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிளைண்ட் ஸ்கூலு அந்த ஸ்கூல்ல அந்த பையனுக்கு பேச்சும் வராது. சரி அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தாம எல்லாம் நார்மலா பசங்க படிக்கிறாங்க பத்தியா, அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. போனா அங்க எச்சம் வந்து நாங்களும் இந்த மாதிரி பசங்களெல்லாம் நாங்கெல்லாம் எடுத்துக்க மாட்டோம், நீங்க வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்கூல் தனியா இருக்குது, போய் எடுத்துக்கோங்க, போய் பண்ணிக்க, அங்க போய் சேர்த்திக்கங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த பெற்றோர்களுக்கு வந்து அங்க போய் சேர்த்துறதுக்கு மனம் இல்லாம பணத்தை கட்டி, நிறைய பணத்தை கொடுத்தாதான் எதுவுமே நடக்குது, அதனால பணத்தை கட்டி அங்க கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. சேர்த்துன உடனே அந்த பசங்களுக்குள்ள ஒரு ஈகோ, எப்படி நீ வந்து எங்களோட வந்து இப்படி இருக்கலாம், எங்களுடைய மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது, அது நாங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எச்சம் கொண்டு போய் சொல்றாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சேர்த்தியாச்சும் நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி போட்டு அந்த பசங்களுக்குள்ள ஒரே சண்டை. இந்த பையனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. டார்ச்சர் பண்ணும்போது அந்த பையன் வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து நீச்சல் குளம் ஒண்ணு இருக்கு, விழுந்துட்டு நாம இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு விழுந்துடுறான். விழுந்தோன்னா அவங்க அப்பா பாத்துறாரு. பாத்துட்டு என்னடா தம்பி நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் சாகருக்கு விழுந்தேன்னு அந்த பையன் சொல்லாம
அவன் என்ன சொல்றான், நான் வந்து நீச்சல் கத்துக்கணும்னு நான் விழுந்தேன்ப்பா அப்படின்னு சொல்றான். சரி அப்படியா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கோச்சை ஒண்ணு ஏற்பாடு பண்றாங்க. கோச் வந்து கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும், என்ன உனக்கு எல்லாம் என்னென்ன விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லி கோச் கேட்கிறாரு. கோச் கேட்கும் போது எனக்கு வந்து நீந்த கத்துக்கணும், பால் அடிக்க கத்துக்கணும், டென்னிஸ் கத்துக்கணும் அப்படின்னு. அதுல வந்து எல்லாமே வந்து நீந்த கத்துக்கிட்டா, அப்புறமேடி முயற்சியினால, அப்புறம் பால் வந்து தன்னுடைய தலையாலேயே வந்து அடிச்சு 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 50 அடிக்கு மேல அடிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு வில் பவர் அவனுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி வந்து எந்த ஸ்கூல் விட்டு வந்தானோ அந்த ஸ்கூலுக்கே மறுபடியும் திருப்பி போறான். திருப்பி போய் அங்க போய் நான் சேர்ந்து நான் படிக்கணும் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லி போட்டு போனா மறுபடியும் திட்டுவாங்கடா, நீ அதெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்றான். இல்ல, எனக்கு வந்து தன்னம்பிக்கை இருக்கே, நான் வந்து அதுக்கூட வந்து என்ன வேணாலும் நான் எதிர்த்து நிக்க முடியும் என்னால அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஒரு 2-3 நாள் வந்து அந்த பசங்க வந்து அதே மாதிரி டீஸ் பண்றாங்க. இவன் திருப்பி வந்து அந்த பசங்களை திருப்பி வந்து ரொம்ப பேசுறான். நான் அப்படிதான் படிப்பேன், இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். இந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, இந்த நாய் வந்து நம்மளை துரத்திட்டே வரும்போது நாம திருப்பி வந்து திருப்பி எடுத்து கல்லெடுத்து விட்டோம்னா என்ன பண்ணும், அது திருப்பி ஓடிடும். அது மாதிரி அந்த பையன் வந்து ஒரு தன்னம்பிக்கையோட அந்த பசங்களை எதிர்த்து போராடிட்டு வந்து அவனுக்கு பேச்சே வரலினா கூட வந்து மறுபடியும் அதுக்கு ஒரு கோச் கொடுத்து அவன் வந்து உலக அளவுல பேசுற மாதிரியும் எல்லா கம்பெனிலையும் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் அவன் கம்பெனிக்கே ஒரு ஓனர் ஆகிற மாதிரியும் அவன் வளர்ந்து வந்தான். இதுக்கெல்லாம் என்ன காரணங்க, தன்னம்பிக்கை இல்லைன்னா நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் வந்து தன்னம்பிக்கையில தான் வாழ்க்கையின் மறுபக்கத்தை அடைந்தான். நம்ம மகரிஷி எடுத்துக்கோங்களேன். நம்ம மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் நான் திருப்பி சொல்றேன். நம்ம மகரிஷி வந்து என்னன்னா ஒரு சிறு வயதிலேயே வந்து இந்த குழந்தைகள் எல்லாம் திண்ணையில படிக்க வச்சுட்டு இருந்தாரு. படிக்க வச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒரு குழந்தை வந்து ஒரு மந்தமான ஒரு புத்தியும் நல்லா படிக்காமையும் இருந்தாப்ல. அதனால மகரிஷிக்கு வந்து படிக்கலையேன்னு சொல்லி போட்டு ரொம்ப அடிச்சு போட்டாரு. அடிக்கிற போது அந்த பையனுக்கு கையெல்லாம் வீங்கி ஒரே அழுகாச்சு. அழுத போது அப்புறம் மறுபடியும் அவருக்கே மனசு வந்து தன்னை அறியிறாரு. மனசு வந்து ஏன் நாம இப்படி இந்த குழந்தை இப்படி அடிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்ப நினைக்கிறாரு, நாம் முன்னி வந்து எந்த குழந்தைகளும் அடிக்க கூடாது, அன்பும் கருணையத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். அப்பவே வந்து தன்னுடைய வாழ்க்கையை மாத்தினாரு. அதே மாதிரி 2வது கல்யாணம் முடிச்சு அப்பதான் வந்திருக்காங்க. அப்ப வந்து அவரு வந்து மார்கழி மாசம் வந்து தண்ணியில குளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து வச்சு அந்த குளிரினுடைய தாக்கம் போறதுக்காக என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு இருக்காரு. அப்புறம் அந்த லட்சுமி அம்மா வந்து பாக்குறாங்க, என்னங்க இப்படி தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, அப்படி ஊத்தாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு புதுசா இருக்கிற ஒரு குளிர் சட்டியில போட்டு வச்சிருக்கிற அந்த தண்ணி மேல எடுத்து ஊத்திடுறாங்க. அப்படி ஊத்தும் போது அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு கோபம் வருது. கோபம் வந்தா அவருக்கு மறுபடியும் எதிர்க்க இருக்கிற பக்கெட்ல இருக்கிற தண்ணி எடுத்து அந்த அம்மா மேல கவுத்துறாங்க. கவுத்தோன்னு அந்த அம்மா ஒண்ணுமே பேசல. என்ன பண்றாங்க, அழுதுட்டு மட்டும்தான் நிக்கிறாங்க. அப்ப அந்த அழுகை வந்து அவங்களுடைய மன மாற்றத்தை மாற்றியது, வாழ்க்கையை மாற்றியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் ஒரு சமுதாய தொண்டு செய்வாரு, வீட்டுக்கு வருவாரு, அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தாரு. அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சமுதாயத்துக்கே வந்துட்டாரு. சரி, நான் வீட்டை விட்டு நான் போறேன், வந்து அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன், நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை சமுதாயத்துக்காகவே கொடுத்தாரு. கொடுத்துட்டாரு. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றற்றை பற்றுக பற்றை விடல் அப்படின்னு சொல்லு. ஒருத்தர் வந்து அப்படிதான் ஒரு காவேரி பூ பட்டினத்துல வந்து ஒருத்தர் வந்து அப்படிதான் ரொம்ப பற்றோட இருந்தாரு. அவரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுபதாரிணியன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து காவேரி பூ பட்டினத்துல சிவசேனனுக்கும் ஞானக்கமலமைக்கும் பிறந்தவர் தான் வந்து சுபதாரிணியன். அந்த சுபதாரிணியன் பாத்தீங்கன்னா பெருஞ்செல்வர், பயங்கரமான பெருஞ்செல்வர். அந்த ராஜாவே, அந்த ஊர்ல இருக்கிற ராஜாவே வந்து வியப்படும்படியான ஒரு பெரிய செல்வந்தர். அது அப்படி இருக்கிற போது அந்த ஊர் மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, சுபதாரியன்னு கூப்பிட்டா அவருக்கு மதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டு பட்டினத்தார் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க, பட்டினத்தார்னு வைக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ராஜா என்ன பண்றாரு, அப்ப அந்த ஊர்ல உள்ள ராஜா வராரு. வந்தோடனே வந்து ஊர்வலமா வராரு.
வந்தோடனே வந்து எல்லா கதவுங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தால பூட்டப்பட்டிருக்குது. ஒரு கதவு மட்டும் என்ன பண்ணா வெள்ளியால் பூட்டப்பட்டிருந்தது. அப்ப வந்து அவருக்கு ஒரு இது என்ன வந்து இந்த இந்த வீட்டுல வந்து எவ்வளவு செல்வரா தெரியல அப்படின்னு சொல்லி போட்டு கூட வந்த சேவகர்களை போய் இது யார் வீடு நீ பாருப்பா, கொஞ்சம் கதவை தட்டு வெளியில வரட்டு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. கதவை தட்டு வெளியில வந்த உடனே பட்டினத்தார் வெளியில வராரு. வந்தோடனே இங்க பாருப்பா, நாளைக்கு நீ வரும்போது நீ இந்த வெள்ளி கதவை எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் உள்ள போயிடுறாரு. அடுத்த நாள் என்ன பண்றாரு, ராஜா வராரு. ராஜா வந்து என்ன சொல்றாரு, ராஜா வர்றதுக்குள்ள இவன் தங்க கதவை வேற போட்டாரு. பட்டினத்தார் வந்து என்ன பண்றாரு, தங்க கதவை போட்டாரு. அப்புறம் என்னங்கிறாரு, ஏப்பா நேற்று வந்து நான் வெள்ளி கதவை எடுக்க சொன்னேன்ல, நீ ஏன் வெள்ளி கதவை எடுக்கல அப்படின்னு. நீங்க வெள்ளி கதவை எடுக்க சொன்னீங்க, நான் எடுத்து தங்க கதவை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டு அரண்மனையில போய் சொல்றாரு, சேவகர்களோட போய் சொல்றாரு, டேய் அவன் வந்து ரொம்ப ஆணவமா பேசுறான், இந்த ஊர்ல பட்டினத்தார் ஆணவமா பேசுறான், நீ வந்து அந்த அவன் வீட்டு முன்னாடி முத்து பரல்கள் எல்லாம் போட்டிருக்கு, பேசாம அந்த முத்து பரல்கள் எல்லாம் வந்து தீய வச்சு எரிச்சிருங்கடா அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லி போட்டு என்ன பண்றாங்க, அந்த சேவகர்கள் எல்லாம் வந்து தீய வச்சு எரிச்சிடுறாங்க. எரிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ராஜாவுக்கு ஒரு மனசுக்குள்ள ரொம்ப இன்னும் பொறாம, எப்படியும் அவன் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப நொடிஞ்சு போயிருப்பான், சாப்பாட்டுக்கே இல்லாம இருப்பான், ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றதுக்கு ஒரு மைலுக்கு அந்த பக்கமே கண்ணெல்லாம் கூசுது அந்த ராஜாவுக்கு. இது என்னடா இப்படி கண்ணெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்லி போட்டு அங்க போகும்போது அந்த பட்டினத்தார் வீட்டுல வைரத்தாலான பந்தல்கள் போட்டிருக்கிறாங்க. வைரத்தாலான பந்தல்களை போட்டிருக்கிறாங்க. அப்படி போட்டிருக்கிற போது நாம் இவனை ஒண்ணுமே செய்ய முடியாது, இவனை வந்து ரொம்ப ஆணவம் பிடிச்சவன், இவனை நாம் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி போட்டு ராஜா போயிட்டாரு. அப்ப ராஜா போன போது பட்டினத்தார் அப்பதான் வந்து யோசிக்கிறாரு, நம்மளுக்கு இவ்வளவு செல்வங்கள் எல்லாம் கிடைக்கா, நாம் இத்தனை நாளும் வந்து அந்த செல்வத்தை பற்றுன்னு இவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்கிறோமா, ஐயோ அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கே ஒரு ஆச்சரியம் வருது. அப்பதான் நினைக்கிறாரு, 5 வருஷம் ஆகி குழந்தை இல்லையே, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி போட்டு சிவபெருமான் கிட்ட போறாரு. சிவபெருமான் கிட்ட போய் என்ன சொல்றாரு, சிவபெருமான் எனக்கு வந்து சொத்து சுகமெல்லாம் நிறைய கிடக்கு, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு குழந்தை ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது தினம் வந்து என்னன்னா பட்டினி கடந்து போய் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போய் அந்த சிவபெருமான் கிட்ட போய் வேண்டுறாங்க, வேண்டிட்டே இருக்கிறாங்க. அப்படியே ரொம்ப நாள் வேண்டுறாங்க அந்த குழந்தை வேண்டி. வேண்டி வந்து ரொம்ப ரொம்ப வேண்டுறாங்க. சரின்னு சொல்லி போட்டு அங்க இருக்கிற சிவபெருமான் வந்து அப்படியே இந்த கல்லும் கலங்கும் இல்லையா, சிவபெருமான் வந்து என்னங்கிறாரு, இவன் சாப்பிடாம கூட இப்படி வேண்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப மனம் உருகி என்ன பண்றாரு, அந்த ஊர்ல வந்து சிவதர்மர் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கிறாரு, ரொம்ப ஏழ்மையானவர் சிவதர்மர். அவருக்கு வந்து ஒரு பையன் ஒரு குழந்தை இருக்கு. அப்ப போய் சொல்றாரு சிவதர்மர், என்ன சொல்றாரு, அந்த சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீ வந்து பெரிய பணக்காரனாக போற, குழந்தைய குடுன்னு முதல்லயே கேட்கல. இப்ப எப்படி வந்து ஒரு சீதை இருக்குது இல்லையா, சீதை வந்து ராவணன் தூக்கிட்டு போனாரு. அப்ப ராவணன் தூக்கிட்டு போகும்போது அனுமான் வந்து ராமன் சொல்றான், நீ அனுமான் கிட்ட சொல்றாரு, அனுமான் நீ போய் சீதை எங்க இருக்கிறாங்கன்னு நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாப்ல. சரின்னு சொல்லி போட்டு அனுமான் வந்து போறாரு. போயிட்டு அந்த அம்மா வந்து நகையெல்லாம் ஒவ்வொன்னா கீழே கிடக்குது, போய் எடுத்துட்டே போய் அந்த அம்மாளுடைய மாளிகையில போய் அந்த ராவணனுடைய மாளிகையில போய் பாத்துக்கிறாப்ல. சரி பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி போட்டு இங்க வந்து ராமன் கிட்ட என்ன சொல்றாரு, நான் சீதையை கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்றாப்ல. ஏன்னா சீதையை கண்டேன் அப்படின்னா இருக்காங்களே இல்லையோ, அதுக்குள்ள மனசு வந்து ரொம்ப வேதனைப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் வந்து கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்றாப்ல. அதே மாதிரி தாங்க சிவபெருமான் போய் சிவதர்மர் கிட்ட நீ ஏழை அப்படின்னு நீ ஏழை, நீ பையனை கொடுத்துருன்னு சொல்லாம அவரு என்ன சொல்றாரு, நீ பெரிய பணக்காரனாக போற,
என்ன வைரம் வைடூரியங்கள் எல்லாம் வந்து உன்னுடைய மனைவிக்கு கிடைக்க போகுது, நீ பெரிய செல்வந்தரனாக போற அப்படின்னு சொல்றாரு. அவனுக்குள்ள ஒரு ஒரு கற்பனை வலைய உருவாக்குறாரு அந்த சிவபெருமான். அப்ப வந்து என்ன சொல்றாரு கடைசியில, நீ வந்து என்னன்னா வந்து உன்னுடைய குழந்தை வந்து கோயில் கொண்டாந்து போட்டு இது ஞான குழந்தை அப்படின்னு சொல்லி போட்டு பட்டினத்தாருக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து சிவதர்மர் வந்து அந்த குழந்தை கூட ரொம்ப யோசிக்கல. வந்து இவ்வளவு ஏழையா இருக்கோம், என்ன இனி வந்து நாம வந்து பெருசா குழைக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையிலேயே சரின்னு சொல்லிடுற குழந்தை கொண்டே கொடுக்குறாரு. குழந்தை கொண்டே கொடுத்த உடனே பட்டினத்தாருக்கு ஒரே ரொம்ப ஆசை, இது வந்து ஞான குழந்தை, இது சிவபெருமானே கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டு அவர் வந்து ரொம்ப நல்லா வளர்த்துறாரு. அந்த பையன் பேரு மருதுவாணன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. வைக்கும்போது அந்த பையனுக்கு வந்து ஒரு 20 வயசு ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப வந்து என்ன பண்றாரு, சரி நீயும் போய் கடல் கடந்து நீ போய் நீயும் சம்பாதிச்சுப்போ, நாங்க அப்படிதான் சம்பாதிச்சோம், இந்த செல்வத்தை எல்லாம் கடல் கடந்துதான் சம்பாதிச்சோம், அது மாதிரி நீயும் போய் சம்பாதிச்சுட்டு வா மருதுவானா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அங்க போய் ஒரு 5-6 வருஷம் மருதுவானன் அங்க இருக்கிறாப்ல. அங்க இருந்த உடனே ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வராப்ல. போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்பா அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அந்த பட்டினத்தார் வந்து கடையில் இருக்கிற போது அந்த பெட்டியெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாரு. அந்த மருதுவாணன் கொண்டாந்து வைக்கிறாப்ல. வச்சு உடனே வச்சுட்டு சரி நான் வீட்டுக்கு போறேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாப்ல. இவரு என்ன பண்றாரு, சரி பையன் இத்தனை நாள் என்ன பொருள் பற்று இவருக்கு ரொம்ப, அதனால இவர் என்ன பண்றாரு, அந்த பெட்டியை திறந்து பாக்குறாரு, பையன் என்ன கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை திறந்து பாக்குறாரு. பெட்டியை திறந்து பார்க்கும்போது அதுல வந்து எருவு ரொட்டி தான் இருக்கு. தட்டி தட்டி வைப்போம் இல்ல, நாம சாணி தட்டி வைப்போம்ல, அந்த மாதிரி எருவு ரொட்டி தான் இருக்கு. இது என்னடா இந்த எருவு ரொட்டி இங்க கிடைக்காதா, இவன் போய் 8 வருஷம் 10 வருஷம் இப்படி போய் எருவு ரொட்டி கொண்டு வந்திருக்கிறானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, பயங்கரமான உச்சியில கோபம் வருது, கண்ணெல்லாம் அப்படியே பிதுங்குது, மூஞ்சியெல்லாம் வந்து அப்படியே விகாரம் ஆகுது, உடம்பெல்லாம் வந்து அப்படியே தடிக்குது, காதெல்லாம் அப்படியே வந்து ரொம்ப ரத்த சோப்பா இருக்குது. நம்ம என்ன பண்றேன்னே தெரியாம அந்த மாதிரி ரொம்ப கோபத்தில் இருக்காப்ல. என்ன பண்றாரு, அந்த எருவு ரொட்டியை எடுத்து வெளியில வீசுறாரு. அப்ப வீசும்போது அதுல வந்து வைரங்களும் வைடூரியங்களும் நிறைய இருக்கு. அப்புறமேடி அதையெல்லாம் எடுத்து பெட்டிக்குள்ள போடுறாரு. பெட்டிக்குள்ள போட்டு மூடி வச்சுட்டு ஒடியாராரு, மருதுவானான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒடியாராரு. வீட்டுக்கு ஒடியாரும் போது அவங்க மனைவி என்ன சொல்றாங்க, இப்பதான் தம்பி ஒரு பெட்டியை கொடுத்து போட்டு அவன் வெளியில போறான் அப்படின்னு சொல்றான். அட இங்கேயே கோடிக்கணக்குல கிடைக்க பெட்டி நிறைய வைரம் வைடூரியங்கள் கிடைக்குது, இது என்ன பெட்டியில அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதுதான் அந்த பெட்டிக்குள்ள ஒரு ஓலை இருக்கு. அந்த ஓலையில வந்து காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைவெளிக்கே அப்படின்னு சொல்லி போட்டு அதுல எழுதி இருக்கு. அடா என்ன இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்பதான் வந்து மனம் திருந்துறாரு. நாம இப்படி சம்பாதிச்சிட்டோமே, இப்படி ஒரு பற்று, இந்த வைரத்திலயும் வைரங்கள் வந்து இவ்வளவு பற்று, நம்ம கொண்டாட்டியும் பார்க்கல, பிள்ளைய பார்க்கல, அவளுக்கு ஒரு நல்ல சீலை கூட எடுத்து கொடுக்கலையே, அன்பும் கருணையும் நாம காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப மனசு வந்து ரொம்ப வேதனைப்படுறாரு. வேதனைப்பட்டுதான் அந்த மனசை பத்தி ஒரு பாடுறாரு. புந்தி குரலையை ஒத்தேன் இல்லை, தான் செய்வது அறியாது செய்யும் சிந்தையை யான் என் செய்வேன், தீது அகற்றி புந்தி குரலையை ஒத்த பூனையை போல் என்னப்பனே என் கைலாயப்பனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டுறாரு. அந்த மனசை நினைச்சு வேண்டுறாரு. அப்போ அது என்ன அப்படின்னா, குரங்கு இருக்கு பாத்தீங்களா, குரங்கு வந்து குட்டி போடுமா. குட்டி போடும்போது அந்த குட்டிய வந்து அது கவனிக்காதான். அது வந்து எப்படி குட்டி போடுறதுக்கு முன்ன மனநிலை எப்படி இருக்குதோ அதை செய்வது அறியாது செய்யும் சிந்தையை யான் என் செய்வேன். இப்படி தெரியாம வந்து செய்யக்கூடிய அந்த குரங்கு நான் என்ன செய்யறது, அது பாட்டுக்கு அது போகுது வருது, மரத்துல ஏறுது இறங்குது, ஆனா அந்த குட்டியை பத்தி கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு நாம நினைக்கிற போது அந்த குட்டி என்ன பண்ணுது, தன்னுடைய தாயை பற்றி கொண்டு எங்க போனாலும் தன் தாயை பற்றி கொண்டுதான் போகுமா. அப்ப அவரு நினைக்கிறாரு பட்டினத்தாரு, அந்த குரங்கு மாதிரி இல்லாம இந்த பூனை இருக்கு பாருங்க, அந்த பூனை வந்து குட்டி போட்டுச்சு அப்படின்னா 4 நாளைக்கு 5 நாளைக்கு அது வந்து பாதுகாப்பான இடத்துல வச்சு கதகதப்பான இடத்துல வச்சுட்டு பாதுகாப்பா அது உணவு கொடுத்துட்டு இருக்கும். அப்புறம் 4 நாள் கழிச்சு என்ன பண்ணும், வெளியில போயிடுமா.
வெளியில போயிடுச்சுன்னா அது இறைச்சி சாப்பிட்டா தானே இந்த பூனைகளுக்கு பால் கொடுக்க முடியும். அதனால வெளியில போயிட்டு அப்பப்போ ஒடியாந்து பாக்குமா. அதுக்கு பாருங்க, அது என்ன பண்ணுமோ, மறுபடியும் ஒரு 4 நாள் கழிச்சு தன் வாயால வந்து அந்த பூனையை வந்து குட்டிய வந்து அப்படியே வலிக்காத மாதிரி கவ்வி கொண்டு வந்து வெளியில வேற எங்கேயோ பக்கம் வைக்குமா. ஏன் அப்படி மாற்றுது அப்படின்னு சொல்லும் போது, அந்த குழந்தைகள் பேர்ல அவ்வளவு ஒரு அன்பு, அந்த குட்டிகள் பேர்ல அவ்வளவு அன்பு கருணையா. யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு அது வந்து மாட்டி வைக்குமா. அந்த மாதிரியான ஒரு மனநிலையை எனக்கு கொடுப்பா. தீதகற்றின தீய குணங்களை அகற்றி, அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படிங்கிறத எனக்கு அகற்றி கொடு. தான் என்ற அதிகாரமும் தனது என்ற பொருள் எனக்கு என்னில இருந்து விலக்கி கொடு அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப மனம் உருகி பாடுறாரு. அப்போ மனம் உருகி பாடும்போது உடனே கிடைக்குமா? அதுக்கு வந்து என்ன குருவை, அது வந்து நம்ம குருவை அடையணும். குரு வழியாய நின்று குணங்களில் குருவழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுத்து வரும் வழி வளமாக அறிவை அறிந்து அன்பு வழி நின்று குரு வழியில நாம நிக்கணும் அப்படின்னு சொல்றாப்ல. அப்போ இந்த குரு வழியில நாம நிக்கும் போது உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, அகத்தாய்வு இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளுடைய கருமையம் வந்து தூய்மை அடையுது. விலங்கின பதிவுகள் வந்து போகுது. இந்த விலங்கின இந்த அகத்தவம் செய்யும் போது விலங்கின பதிவுகள் எல்லாம் போகுது. ஆனா அந்த விலங்கே வந்து பாத்தீங்கன்னா அமைதி உறுது. 5 அறிவு விலங்கே வந்து அமைதி உறுது. எப்படின்னு பாருங்களேன், ஒரு மானை வந்து புலி துரத்திட்டே வருது. ஆனா இந்த 2ஐயும் வந்து வேடன் துரத்திட்டு வரான். ஏன் அப்படி துரத்திட்டு வரோம் அப்படின்னா, மானை கொன்னா அந்த மானினுடைய கொம்பு கிடைக்கும், புளிய கொன்னா அந்த புலி தோல் கிடைக்கும். அப்ப 2ம் வந்து நல்ல விலை தானே. அதனால என்ன பண்றா, 2ஐயும் சேர்த்து துரத்திட்டு அந்த வில்லால அடிச்சுட்டு வரா. வில்லு வந்து அது வந்து வில்ல தாண்டி அது வந்து போயிட்டே இருக்கு. அப்படி போகும்போது ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் என்ன பண்ணுது, உடனே போய் அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் மான் உள்ள போயிருது. உள்ள போன உடனே கொஞ்சம் மறுபடியும் ஒரு 2 நொடியில மானும் அந்த புலியும் உள்ள போயிருது. இவன் நினைக்கிறான், ஓ நம்மளுடைய நோக்கம் வந்து சீக்கிரமா தீந்துருது அப்படின்னு அந்த வேடன் நினைக்கிறான். சரின்னு சொல்லி போட்டு அது உள்ள போய் என்ன பண்ணுது, அது உள்ள போகும்போது 14 to 40 உணர்ச்சி வய நிலையில போயிட்டு இருக்குது. அப்படியே பாஞ்சு போகுது. ஏதோ ரொம்ப தூரம் ஓடுறதுனால அதுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் அதிகமா இருக்கும்ல. 14 to 40 அப்படிங்கிற உணர்ச்சி வயத்துல போகுது. உள்ள போய் கொஞ்ச நேரத்துல 13 to 8 ஆல்பா நிலைக்கு வந்துருது. மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 தீட்டா நிலை 7 to 4 வந்துருது. 2 வந்து அமைதியான நிலையில அந்த ஆசிரமத்துல படுத்திருக்கு. இவன் வந்து உள்ள போறான். அந்த வேடன் உள்ள போறான். உள்ள போனோடனே இது 2 அடிச்சு செத்துருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போறான். ஆனா அது என்ன அதிசயம்னு பார்த்தா பக்கமா படுத்திருக்கு, அமைதியான நிலையில படுத்திருக்கு. அப்புறம் மறுபடியும் சரின்னு சொல்லி போட்டு இது என்னடா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு உள்ள போறான். அவனுக்குள்ள ஒரு அமைதி. ஓ இந்த கூடத்துல வந்து என்னன்னா நம்ம மகான்கள் எல்லாம் இருக்கிறாங்க பாத்தியா, அவங்க எல்லாம் வந்து உடல் பொருள் ஆவி அத்தனையும் வந்து இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு இங்க இருக்கிறாங்க. கலக்க விட்டு இருக்கிறதுனாலதான் அந்த ஆற்றல் களம், அந்த ஆற்றல் வந்து இருக்கு. இப்ப நாம எப்படி தவம் செய்யும் போது இந்த ஆற்றல் களம் இங்க இருக்குது, அது மாதிரிதான் வந்து அந்த ஆற்றல் களம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வேடன் வந்து அப்ப நினைக்கிறான். அவனுக்குள்ள ஒரு மன அமைதி வருது. அப்போ வந்து நினைக்கிறான், எத்தனையோ நாம வந்து ஒரு உயிர்களை நாம கொண்டிருக்கோம், எத்தனையோ பண்ணியிருக்கோம், தினம் வந்து ஒவ்வொன்னும் அழிச்சுக்கிட்டே இருக்கோம். நாம இனி வந்து எப்ப இந்த இடத்துல வந்து நாம இந்த அமைதியை பெற்றோமோ அதிலிருந்து வந்து நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அங்க வந்து அந்த வேடன் வந்து சங்கல்பம் போடுறாரு. சங்கல்பம் போட்டுட்டு என்ன பண்றாரு, அந்த மானும் இதுவும் வந்து அது பாட்டுக்கு ரொம்ப ஒரு சண்டை இல்லாம அது பாட்டுக்கு அது போயிடுச்சு. அதுக்குதான் ஃப்ரீக்வன்சி 3 to 1 வந்துட்டு போயிட்டு மாட்டிருக்குது, போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் சரின்னு சொல்லி போட்டு இவரு வந்து என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டுட்டு சங்கல்பம் போட்டுட்டு போறாரு. போயிட்டு மனைவி கூட சொல்றாரு, நான் இந்த மாதிரி இவ்வளவு நாளா நான் வந்து தப்பு செஞ்சு போட்டேன்ப்பா
உங்களெல்லாம் நான் நல்லாவே பார்த்துக்கல, உங்களெல்லாம் அந்த அந்த விலங்குகளை நாம எப்படி அடிக்கிறோமோ அந்த மாதிரிதான் உங்களையும் நான் நடத்தினேன். இனி நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். என்னால முடிஞ்ச தொண்டை நான் சமுதாயத்துக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி போட்டு வாழ்க்கையின் மறுபக்கத்துக்கே அவர் அந்த இடத்துல இருந்து வந்துட்டாரு. வாழ்க்கையின் மறுபக்கம், இதுதான் வாழ்க்கையின் மறுபக்கம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ரொம்ப நாளா கடல்ல முத்தெடுக்கணும்னு ஆசை. கடற்கரையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள். சிந்தனைய 12 வருஷமா பேசணும் பேசணும் பேசணும். கரையிலேயே உட்கார்ந்துட்டு எப்போ புயல் அடிக்கிறது நிற்கும், அலை அடிக்கிறது நிற்கும், காற்று குறையும், மழை குறையும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா முத்து கைக்கு கிடைக்காது. இறங்கினாதான் கிடைக்கும். தைரியமா இறங்கிட்டேன். இறங்கிடலான்ட்டு. சரி, நாம பேசுற தலைப்பு நடுவு நிலை. கோயிலுக்கு வழி தெரியாத ஒருத்தர் அங்கெங்க அலையிறாரு. ஒரு பாட்டி இருக்காங்க, அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, அம்மா கோயிலுக்கு எந்த வழியில போகணும்? பாட்டி சொல்றாங்க, நேர் வழிதாப்பா, நேரா போவோம், கோயிலுக்கு போலாம் அப்படின்றாங்க. அவர் எதுவும் யோசிக்கல, நேர் வழியில போகணும் அப்படின்ட்டு அவரு நேரா போய் உள்ள போயிட்டாரு. இறை தரிசனம், கடவுளை பாக்குறாரு. உள்ளுக்குள்ளார ஒரு பிளாஸ் அடிக்குது. அம்மா எவ்வளவு பெரிய உண்மை சொல்லியிருக்காங்க. நேர் வழி சொன்னாங்க, குறுக்க போகாது, நேர் வழியில போனா இறை தரிசனம் பெறலாம் அப்படின்னு. இதுதானே புத்தர் மகாவீரர் 2 பேரோட வழி. மத்திய வழி, நேர் வழி, நடுவழி, மைய வழி எல்லாமே ஒண்ணுதான். இததான் அடிக்கடி அவங்க வலியுறுத்தி பேசுனது, அவங்க தத்துவங்கள்ல சொன்னது எல்லாமே பார்த்தோம்னா இததான் வலியுறுத்தி சொன்னாங்க. சரிங்க, எது மத்தியமும், இடது பக்கமும் சாய போக வேண்டாம், வலது பக்கமும் போக வேண்டாம். இடதுலயும் சாயாதீங்க, வலதுலயும் சாயாதீங்க. மேலையும் போக வேண்டாம், கீழையும் போக வேண்டாம். முன்னையும் வேண்டாம், பின்னையும் வேண்டாம், நடுவுல இருக்கு அப்படிங்கிறது. இதுதான் மத்திய வழி. உபநிடதத்துல புராண கதை ஒண்ணு. உண்மையை தேடி இன்னொருத்தர் அலையிறாரு. பல குருக்கள்கிட்ட போய் இருக்காரு. அவரோட குருக்களோட காலடியில விழுந்து கிடக்கிறாரு. பல புத்தகங்களை படிக்கிறாரு. தலைகளா ஆசனங்கள் எல்லாம் செஞ்சு பார்க்கிறாரு. அவரால் உண்மையை உணரவே முடியல. இறுதியா ஒரு குரு கிட்ட போறாரு. குருவே, ரொம்ப வருஷமா நான் இந்த மாதிரி உண்மையை தேடி அழைச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெளிவே வரல, உண்மையை உணர முடியல, ஏதாவது வழி சொல்லுங்க. அவரு சொல்றாரு, துலாதர்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருப்பா, நீ போய் அவரை பாருப்பா அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. துலாதரா? அவரு பக்கத்து வீட்டு ஆள் இல்ல, அவருக்கு என்ன தெரிய போகுது? அவரை போய் பார்க்க சொல்றாரு இவரு அப்படின்றாரு. போய் பாருப்பா, பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்றாரு. இவரும் நம்பிக்கை இல்லாம போறாரு. அவரை போய் நான் பார்க்கணுமா? அவரை பார்த்து நம்ம பார்த்து பேசுனது கூட இல்லை, சிரிச்சதும் இல்லை, பழகினதே இல்லை. சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு குரு சொல்லிட்டாருன்றதுக்காக அவர் போறாரு. அங்க போன உடனே துலாதர் சொல்றாரு, பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி வளர வைக்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, தராசுல பொருள்களை அளந்துட்டே இருக்கு. ஐயா, நீங்க இந்த வேலைதான் நீங்க எப்பவுமே பார்த்துட்டே இருக்கீங்க, உங்ககிட்ட உண்மையை தெரிஞ்சுக்க சொல்லி என் குரு அனுப்புனாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. துலாதர், ஏன் வழி தராசுல பொருள்களை அளக்கிறது? அப்புறம் இது புறத்துல செய்யற வேலை. தராசு என்ன பண்ணும்? இடது பக்கமும் சாயாது, வலது பக்கமும் சாயாம எடை போடும் போது சரியா எடை போடணும் அப்படின்னா இடது பக்கமும் சாயக்கூடாது, வலது பக்கமும் சாயக்கூடாது,
நடுவுல முள்ள நிக்கணும். இதை வந்து புறத்துல வந்து இந்த வேலையை நான் செய்யறேன். இதே வேலையை தான் நான் வந்து அகத்திலையும் செஞ்சுட்டு இருக்கேன். எந்த பக்கமும் சாயறது இல்லை, நடுவுல நிக்கிறேன். இது ரெண்டு தான் செய்யறேன். இது ரெண்டையும் செய்யறதுனால அகத்திலையும் ஆனந்தமா இருக்கேன், புறத்திலையும் ஆனந்தமா இருக்கேன். இதுதான்ப்பா என் வழி அப்படின்றாரு. அவரு தெளிவடைகிறாரு. ஓகே, சரியான வழி அப்படின்ற மாதிரி அவரு தெளிவடைச்சிட்டு கிளம்புறாரு. ஓகே, கடிகார பெண்டலத்தை பார்த்திருப்போம். வலதுபுறமும் இடதுபுறமும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டே இருக்கும். வலதுபுறம் போகும்போது இடதுபுறம் போறதுக்கான திசையை சேகரிச்சுக்கும், இடதுபுறம் போகும்போது வலதுபுறம் போறதுக்கான திசையை சேகரிச்சுக்கும். இப்போ மாத்தி மாத்தி இயங்கிட்டே இருக்கும். அதை நடுவுல கொண்டு வந்து நம்ம நிறுத்தணும். எப்போ நிற்கும்? திசையை குறைக்கணும். வலது பக்கம் போறதையும் குறைக்கணும், இடது பக்கம் போறதும் குறைக்கணும். அப்போ அந்த விசையை குறைச்சா மட்டும்தான் அது நடுவுநிலை வரும். அதே மாதிரி நமக்கு எப்போ நடுவுநிலை நமக்கு வரும் அப்படின்னா, நம்ம மனம் வந்து அமைதி நிலைக்கு நம்ம கொண்டு வரணும். உடனே லெஃப்ட் சைட் போறோம், இல்லைன்னா ரைட் சைட் போறோம், மாறி மாறி நம்ம விசையை கூட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு முறையுமே தவிர அதை குறைக்க மாட்டேங்கிறோம். நம்ம மனசோட அலைச்சூழலை நம்ம குறைக்க மாட்டேங்கிறோம். அது குறையதான் இது அந்த நடுவு நிலைமையும் வரும். நடுவு நிலைமை வந்தாலும் மன அமைதி வரும். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு. உங்களுக்கு அமைதி வேணுமா? நடுவு நிலைமையோடு இருங்க. நடுவு நிலைமை வேணும், நடுவு நிலைமை வேணுமா? அமைதியா இருங்க. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள வந்து நம்ம நடுவு நிலைமைய பயன்படுத்தலாங்க. அப்படி ஒரு சில சிந்தனை பண்ணதுல ஒரு சிலது, நம்ம ஒரு தவறு செய்யறோம், நடுவில் இருக்க பெண்டுலம் ஒரு சின்ன தவறு செய்யறோம். லெஃப்ட் சைடு போன பெண்டுலம் மறுபடியும் என்ன பண்ணும்? ரைட் சைடு போன பெண்டுலம் என்ன பண்ணும்? லெஃப்ட் சைடு வரும். ஒரு தவறு செஞ்சோம், அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? துன்பத்தை அனுபவிச்சுதான். சின்னதா ஒரு தவறு செய்யறோம், சிறிய துன்பம் வரும். ஆவரேஜான ஒரு துன்பம் செய்யறோம், ஒரு தவறு செய்யறோம், ஆவரேஜான துன்பம் வரும். பெரிய துன்பம், எக்ஸ்ட்ரீமுக்கு போறோம். தவறுகள் செய்யறதுல எக்ஸ்ட்ரீமுக்கு போறோம், உச்சத்துக்கு போறோம். பெண்டுலம் லாஸ்ட்ல போயிடுச்சு. அப்போ அதுக்கான விளைவு என்னதுங்க? பெரிய அளவிலான துன்பத்தை நம்ம அனுபவிச்சுதான் ஆகும். அப்போ நம்ம துன்பப்படுறோம் அப்படின்ட்டு நம்ம இந்த பக்கம் மட்டும் நம்ம ஒரு சார்பா மட்டும் போறோம். ஏன் அந்த துன்பம் வருது அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். இந்த பக்கம் நீ குறைக்கணும், நீ அந்த பக்கம் போறதை நீ தவிர்க்கணும். அப்பதான் உன்னால நடுவில் அந்த துன்பம் குறையும். நாம அதை செய்ய மாட்டேங்கிறோம். பெண்டுலத்தை ரெண்டு பக்கமும் ஆட்டிகிட்டே இருக்கும். ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறோம், இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறோம். இதைதான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ நமக்கு தவற குறை, துன்பமும் குறையும். தவற குறைச்சிட்டே வா, இதை குறைச்சிக்கிட்டே வா, துன்பமும் குறைச்சிட்டே வந்து கடைசியில எங்க நிற்கும்? பெண்டுலம் எங்க நிற்கும்? நடுவுல நிற்கும். ஓகே, அதேதான் அன்பும் வெறுப்பும். இதுக்கு உதாரணமா பார்த்தோம்னா காதலர்களையும் கணவன் மனைவியும் எடுத்துக்கலாம். ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா அதீத அன்பல் இருக்காங்க. காலையில நல்ல அன்பா இருக்காங்க, ஈவினிங் வந்து பார்த்தா நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க. அடக்கு ஆளு, இவங்களா அப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. காரணம் என்னது? ரெண்டு பேருமே அதேதான். ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம மாறி மாறி போயிட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ அடுத்தது குழந்தைகள் விஷயத்துக்கு எடுத்துக்கலாம். சுதந்திரமும் கட்டுப்பாடும். குழந்தைகளுக்கு சுதந்திரம் எப்படி இருக்கணும்? கட்டுப்பாடோடு இருக்கணுமா? கட்டுப்பாடு இல்லாம இருக்கு. சுதந்திரம் கண்டிப்பா அவசியம். நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை அமர்த்தியா சென் சொல்றாரு, மிக சிறந்த சாதனையாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், அறிஞர்கள், இவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இவங்க 3 பேர்த்துக்கு இருக்கிற பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எதுன்னு சொல்லிக்கிறீங்களா, அவங்க குழந்தை பருவத்துல கண்டிப்பா சுதந்திரமா இருந்திருப்பாங்க, அவங்க ஃப்ரீயா இருந்திருப்பாங்க, சுதந்திர தேடல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அமர்த்தியா சென் சொல்றாரு. அது பார்த்தோம் அப்படின்னா நிஜம்தாங்க. சுதந்திரமா இருக்கிற குழந்தைகள், அவங்கள சுதந்திரமா விடணும், செயல்பட விடணும். அறிவாற்றல் அதிகமா இருக்கும், சிந்தனை திறன் அதிகமா இருக்கும், படைப்பாற்றல் திறன் அதிகமா இருக்கும், சமூகத்தோட ஒத்துழைச்சு போட திறன் அதிகமா இருக்கும். சமூகத்தோட ஒத்துழைச்சு போவோம். நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும், உயர்ந்த லட்சியங்களை வச்சிருப்பாங்க மனசுல. அதே வந்து பார்த்தோம்னா
இது சுதந்திரம் கொடுத்தோம்னா அந்த நம்ம குழந்தைகளோட மனநிலை வந்து இந்த அளவுக்கு வருங்க. அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தைகளை வந்து சுதந்திரமா இயங்க விடாம அவனை கட்டுப்பாடு அதிகப்படியான கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவன் வந்து பார்த்தோம்னா ஒரு அடிமை மாதிரி ஆயிடும். சொல்றதை மட்டும்தான் செய்வான், சுயமா அவனால சிந்திக்க தெரியாது. ஒரு ஒரு கடைக்கு போறதுன்னா கூட அவன் தயங்குவான், கூட யாராவது வரணும் அப்படிம்பான். இப்போ இந்த மாதிரி எல்லாம் சரி சுதந்திரம் கொடுக்குறோம், கட்டுப்பாடா இல்லாத சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது? ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னன்னா அவன் ஈஸியா வந்து பார்த்தோம்னா தீய பழக்கங்களுக்கு அடிமையாயிடும். சுதந்திரம் இருக்கு, நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆளே இல்லை, அப்ப நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அவன் என்ன பண்ணுவான்? அது மதுவுக்கு அடிமையாவான், வன்முறையில இயங்குவான், பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுவான். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. அப்போ கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா குழந்தை வளர்ப்புலையும் வந்து பார்த்தோம்னா அவனுக்கு கட்டுப்பாடு வேணும், சுதந்திரத்துக்கும் நடுவுல இருக்கு. பெண்களத்தை நம்ம நடுவுல வச்சுக்கணும், ரெண்டுக்குமே நடுவுல வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வரவு செலவுங்க. குடும்பத்துல வரவுக்கேற்ற செலவுங்க. பணம் இருக்கும்போது தாராளவாதி ஆயிடுறோம், பணம் குறைஞ்சதா சிக்கனவாதி ஆயிடுறோம். சிக்கனம் ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருங்க. பணம் இருக்கும் போதும் நம்ம எப்படிதான் இருக்கணும், அந்த சிக்கனம் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு சிரமப்பட தேவையில்லை. அடுத்தவங்களை பார்த்து பண்றது, பெருமைக்காக வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்யறோம். சரிங்க, ஓகே. அப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா செலவு வந்து வரவுக்கேற்ற செலவா இருக்கணும். சரிங்க, சிக்கனம் சொல்லிட்டீங்க. அதீத சிக்கனம் என்னங்க ஆகும்? அதீத சிக்கனம் என்னவும் அதுக்கு பேர் என்னங்க? கஞ்சத்தனம். மனோ தத்துவவியாளர்கள் சொல்றாங்க, கஞ்சத்தனம் வந்து அதிகமாச்சுன்னா வச்சுக்கோங்களேன், யாருக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டோம், செலவு பண்ண தயங்குறோம். அந்த உணர்வு என்ன ஆயிரும் அப்படின்னா தனக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட அடுத்தவங்களுக்கு சொல்ல மாட்டோம், உள்ளுக்குள்ளாரையே வச்சு பொதிச்சுக்குவாங்க. வெளியில தனக்கு தெரிஞ்சதை கூட சொல்ல மாட்டோம். அதே மாதிரி கத்துக்கிட்ட விஷயத்த கூட மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளாரையே எல்லாத்தையுமே வச்சுக்குவாங்க, எதுவுமே வெளிப்படுத்த மாட்டாங்க. மனசை நீங்க அந்த அளவுக்கு வச்சுட்டு இருந்தீங்கன்னா, மனசை அப்படி பழகிருச்சுன்னா வச்சுக்கோங்க, எதுவுமே வெளிப்படுத்தாம நீங்க வந்து மனசை வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்து உடல் என்ன பண்ணும் அப்படின்னா பழக்கமாயிரும், மலச்சிக்கல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எதுவுமே வெளிப்படுத்தாதவங்க, செலவு பண்ணாதவங்க, தனக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த குறுகிய மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்து என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா கான்ஸ்டிபேஷன் வந்துடும். கான்ஸ்டிபேஷன் வந்து வந்துச்சுன்னா சாதாரணமா இல்லைங்க, இதை பத்தி பேசுற மாதிரி நினைக்க வேண்டாம். என்ன அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்ததுன்னா கண்டிப்பா டிப்ரெஷன் வரும். உள்ளுக்குள்ளார வந்து தங்கிச்சுன்னா, கழிவுகள் தங்குச்சு அப்படின்னா உடல் கெடும். நம்ம என்ன செய்ய போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உடலுமே எதுவுமே வெளியே ஏத்தாது, அது பழகிக்குது. அப்போ அந்த மாதிரிலாம் வேண்டாங்க, நம்ம சரியாயிருக்கும். உழைப்பு ஓய்வுங்க. ஒரு சின்ன கதை. புத்தர் சரவண். சரவண் அப்படின்றவர் வந்து ஒரு சிற்றரசர். ரொம்ப தீய பழக்கங்களுக்கு அடிமையானவர், மது மாது கொண்டாட்டங்கள் கேளிக்கைகள் இருக்கிறவர். புத்தர் வந்து அந்த நாட்டுக்கு வந்து விஜயம் பண்றாரு. புத்தரை பத்தி கேள்விப்பட்டு இப்படி எல்லாத்தையுமே துறந்துட்டு ஒரு மனிதன் அமைதியா இருக்காரு, அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. இப்படி துறந்துட்டு இவ்வளவு அவ்வளவு சாந்தமா அமைதியா இருக்காரு, ஆனந்தமா இருக்காரு சொல்லி சொல்றாரு. அவரை பார்க்கலாமே அப்படின்றதுக்காக இவரும் விருப்பப்படுறாரு. புத்தரை பாக்குறாரு, புத்தர் அவரை பாக்குறாரு. உடனே சடனா அவர் என்ன பண்ணிடுறாரு, சரவண் சிற்றரசர் அவரோட காலில் விழுந்துடுறாரு. சுவாமிஜி எனக்கு சன்னியாச தீட்சை கொடுத்துருங்க அப்படின்றாரு. மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, என்னது சன்னியாச தீட்சை கேட்கிறாரு, இவர் எப்படி வாழ்ந்தவர், இவர்கிட்ட இல்லாத பழக்கமே இல்லை, எப்படி எல்லாத்தையும் திறந்துட்டு இவர் திடீர்னு சன்னியாசம் கேட்கிறாரு, சன்னியாச தீட்சை எல்லாம் கேட்கிறாரு அப்படின்ற மக்கள் எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. புத்தரம் தீட்சை கொடுக்கிறாரு. இவர் துறவு மேற்கொண்டு
போய் துறவி ஆயிடுறாரு. துறவியானவர் சும்மா இருக்குல்ல, புத்தரோட மடத்துல வந்து பார்த்தோம்னா புத்தர் வந்து ஒரு நாளைக்கு சீடர்களை வந்து ஒரு வேளை உணவு மட்டும் தான் எடுத்துக்கணும், அதுவும் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை அதை யாசகம் வாங்கி தான் சாப்பிடணும். அதே மாதிரி அவங்க சீடர்கள் சாப்பிடுறாங்க. ஆனா இந்த புது சீடர் மட்டும் என்ன பண்றாரு, ஒரு நாளைக்குள்ள ஒரு வேலையெல்லாம் 2 நாளுக்கு ஒரு முறை சாப்பிடுறாரு. சாப்பாட்டு இன்னும் குறைக்கிறாரு. சாப்பிடுறதை விட மத்தவங்க சாப்பிடுறத விட இன்னும் குறைச்சி சாப்பிடுறாரு. புத்தர்கிட்ட போய் சொல்றாங்க, சாமிஜி இவரு 2 நாளுக்கு ஒரு முறை தான் சாப்பிடுறாரு அப்படின்ட்டு. அவருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாருப்பா. சரிப்பா பாத்துக்கலாம் அப்படின்றாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உடையை வந்து குறைச்சிக்கிறாரு. உடை போடவே மாட்டேங்கிறாரு. நிர்வாணமா மாறிடுறாரு. நிர்வாணமா தான் நிற்கிறாரு. புத்தர் வந்து எப்பவுமே நிர்வாணத்தை வலியுறுத்தினது இல்லை. ஆனா அவர் வந்து பார்த்தோம்னா நிர்வாணமா இருக்காரு. அதையும் சீடர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சுவாமி அவர் வந்து உடைகள் அணியாம நிர்வாணமா இருக்காருன்னா உடனே புத்தர் சொல்றாரு, நீங்க இது இது பண்ணி வந்தா இது இன்னொரு அதீத நிலை. ஒரு அதீத நிலையில இருந்தாரு, ஒரு எட்ஜ்ல இருந்தாரு, இப்போ அடுத்த எட்ஜ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மற்ற சீடர்கள் எல்லாமே வந்து தவம் பண்ணும் போது பார்த்தோம் அப்படின்னா மரத்து நிழல்ல தவம் பண்றாங்க. ஆனா இவர் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா உச்சி வெயில்ல தவம் பண்றாரு. சரி, இதுக்கு மேல இது பண்ண முடியாது அப்படின்ட்டு புத்தர் வந்து அவரை கூப்பிடுறாரு, சரவணன் கூப்பிடுறாரு. வர்றாரு. போய் முதல்ல உங்களுக்கு வீணை நல்லா வாசிக்க தெரியும், போய் வீணை முதல்ல எடுத்துட்டு வாங்க அப்படின்றாரு. வீணை எடுத்துட்டு வர்றாரு. வீணையோட கம்பியெல்லாம் தளர்வு பண்ணி விட்டு வாசிங்க அப்படின்றாரு. சுவாமிஜி இதை வந்து கம்பி தளர்வா இருக்கும் போதெல்லாம் மியூசிக் வராது, இசையை வெளிப்படுத்த முடியாது அப்படின்றாரு. உடனே புத்தர் டைட் பண்ண சொல்றாரு. கம்பியை டைட் பண்றாங்க. ரொம்ப இறுக்கி கட்ட சொல்றாரு. இப்ப மியூசிக் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்பயும் மியூசிக் வராது அப்படின்றாரு. என்ன காரணம்? ரொம்ப இறுக்கமா இருந்தாலும் இசை வராது, ரொம்ப தளர்வா இருந்தாலும் இசை வராது, நடுவா இருந்தாதான் இசை வரும். அதனால நடுநிலவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. புத்தர் அதே தான் சொல்றாரு. வீணைக்கு எப்படி வந்து ரொம்ப இறுக்கமும் வேண்டாம் தளர்வும் வேண்டாமோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் ரொம்ப தளர்வாவும் இருக்காத ரொம்ப இறுக்கமாவும் இருக்காத நடுவுல இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கும் சரவணுக்கு வந்து அவரும் தெளிவா இருந்தாரு. அடுத்தது அகம் புறம். யோக சாதனைக்கு போறதுனாலே எல்லாம் அலறாங்க. என்ன காரணம்? குடும்பத்தை கவனிக்க மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் யோகா யோகான்றாரு, தியானம்ன்றாரு, சர்வீஸ்ன்றாரு, வெளியில் ஓடிடுறாரு அப்படின்றாங்க. மகரிஷி 35 வயசுல ஞானம் அடைஞ்சாரு. ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு அவர் போய் வீட்டுல கம்மன் அமைதியா இருந்துட்டாரா? அடுத்த 60 ஆண்டுகள் கடின உழைப்பு. 60 வருஷம் உழைச்சிருக்காருங்க. 96 வயசு. சாதாரண உழைப்பு இல்ல. சரிங்க, அதேதான் 2500 வருடங்களுக்கு முன்னாடி மகாவீரரும் அதேதான், புத்தரும் அதேதான், வள்ளுவர் பெருமான் ஞானம் அடைஞ்சிட்டோம், எதுவுமே பண்ண தேவையில்லை, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பாட்டுக்கு அமைதியா ஒதுங்கி இருந்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தா எனக்கு திருக்குறள் கிடைச்சிருக்குமா? திருக்குறள் இன்னுமே நம்மளை காப்பாத்திட்டு வருதுங்க. வருதுங்களா? திருமூலர் 3000 பாடல்கள் எழுதினாரு. யோக நூல் கிடைச்சிருக்குமா? வள்ளலார் பெருமான் 6000 பாடல்கள் எழுதியிருக்காரு. இன்னுமே அவங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளவு ஹெல்ப் ஆகுது. அடுத்த எத்தனை வருடம் மனித குலம் இருக்கிற வரைக்கும் இது எல்லாமே நம்மளை காப்பாற்றும். மனித குலத்தை தலைக்கு செய்யும், காப்பாற்ற செய்யும். அப்போ அகத்துல மட்டுமே மூழ்கி இருக்காம அவங்க என்ன நினைக்கிறாங்க, அடுத்தது என்ன பண்றாங்க, புறத்துல என்ன செய்ய முடியும், மக்களுக்கு என்ன செய்ய முடியும். இப்ப அகத்திலையும் பாக்குறாங்க, புறத்திலையும் பாக்குறாங்க. ரெண்டுக்குமே நடுவுல அவங்க இருக்காங்க. தேவைப்படும் போது அகத்துக்கு போய்க்கிறாங்க, தேவைப்படும் போது புறத்துக்கு வந்துடுறாங்க. ஓ, இங்க என்ன அப்படின்னா, நான் வந்து இதுலயும் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு சிலர் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, மண்டத்துக்கு போனாங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுவாங்க, எல்லாமே அதுலதான் கான்சன்ட்ரேஷன் போகும், குடும்பத்தை சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த மாதிரி வருது. அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம மண்டலத்துல நம்ம கொடுக்கறது என்ன அப்படின்னா ரெண்டுமே தான். மகரிஷி சொல்றது வந்து பார்த்து என்ன சொல்றாருங்க, இல்லறத்தில் துறவரம். அதுதான்
புற உணர்வுங்க. சரி, அக உணர்வு நமக்கு இல்ல. புற உணர்வு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? அகத்தை பத்தி எதுவுமே கண்டுக்கிறதே இல்லை. அவங்களுக்கு என்ன? ஐம்புலன்கள். ஐம்புலன்கள் எப்ப பார்த்தாலும் பசியோட தான் இருக்கும். அதுக்கு நம்ம உணவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஐம்புலன்கள் வந்து வாழ்நாள் ஃபுல்லும் ஒரு நாள் ஒரு பிறவி இல்ல, பல பிறவிகள் அதையே தான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த புலன்களுக்கு நம்ம உணவு கொடுத்தே நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம இது பண்ணிட்டே இருக்கும், லாஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்போ புற உணர்வு மட்டும் இருந்தா போதாதுங்க, அற உணர்வு அக உணர்வு வேணும். ரெண்டுக்குமே நடுவுல நம்ம பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். அதே மாதிரி உயர்வு தாழ்வு மனப்பான்மை. உயர்வு தாழ்வு மனப்பான்மை பாருங்க, யாருமே உயர்வானவர்களும் இல்ல, யாருமே தாழ்வானவர்களும் இல்லை. அது சாதி ரீதியா இருந்தாலும் சரி, இன ரீதியா இருந்தாலும் சரி, மத ரீதியா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து சமுதாய ரீதியான ஏற்றத்தாழ்வு. அது மட்டும் இல்லைங்க, ஏற்றத்தாழ்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஒருத்தர் வந்து சமூக ரீதியான ஏற்றத்துல இருந்தாருன்னா பொருளாதாரத்துல டவுனா இருக்காரு, தாழ்வா இருக்காரு. சரி, ஆரோக்கியம் சார்ந்த ஏற்றத்தாழ்வு. நோய்வாய்ப்பட்டவருக்கு தாங்க தெரியும் ஆரோக்கியமா இருக்கிறவர் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறவரு அப்படின்னு நினைப்பாரா இல்லைங்களாங்க. சரி, அதே மாதிரி பாலினம் சார்ந்த ஏற்றத்தாழ்வு. ஆண் பெண் வேறுபாடு என்னங்க வித்தியாசம்? குழந்தையை பெற்றெடுக்க சின்ன சேஞ்சஸ் இருக்கு, அவ்வளவுதானுங்க. இறைவன் படிச்சிருக்காரு. இதுல போய் வந்து ஆண் நான் உயர்ந்தவன், ஆண் தான் உயர்ந்தவன், பெண் வந்து நமக்கு கீழே தான் அப்படின்ற உணர்வு எதுக்கு? உங்களுக்கு உடல் பலம் இருக்கலாம், அறிவு பலம் எல்லாத்துக்குமே ஒண்ணுதானே. அறிவு பலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்ல முடியுமா? அவங்களுக்கு ஏற்றமா இருக்கலாம், அவங்களுக்கு இறக்கமா இருக்கலாம். அதே மாதிரி நட்பு நலம் சார்ந்த ஏற்றத்தாழ்வுங்க. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்காங்க, எனக்கு இல்லையே அப்படின்ற இதெல்லாமே இருக்கு. அப்போ ஒருத்தர் ஒண்ணு உயர்வா இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு தாழ்வா இருக்கு. ஓ, அந்த மாதிரி இல்லாம உயர்வும் இல்லாம தாழ்வும் இல்லாம சமநோக்கோட நம்ம பார்க்கணும். சரி, சமநோக்கோட பார்க்கணும். யார? மனிதர்கள் மட்டுமா? மனிதர்கள் மட்டும்தான் பூமியில் இருக்காங்களா? சமநோக்கு யாருக்கிட்ட இருக்கணும்? பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குங்க. விலங்குகளுக்கு மட்டுமா இருக்குமா? நமக்கு மரம் செடி கொடி பார்த்தா கூட நமக்கு நமக்கு அது சம உணர்வு தான் வரும். அதுவும் நம்ம உயிர் தான், அதுவும் ஒரு உயிர் தான். அப்போ பேதம் நீ பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே நம்ம கிட்ட நம்மளோட ஆத்ம உணர்வை அடையிறது சிரமம். பேதம் எப்போ இல்லாம இருக்குமோ, எப்போ எல்லாமே ஒண்ணு அப்படின்ற மாதிரி நமக்கு உணர்வு வருதோ, நம்மளோட உணர்வு வருதோ, அப்பதான் நம்மளால அந்த ஆத்ம சாதனையில முன்னேற முடியும். வள்ளலார் பெருமான் பாடல், எத்துணையும் பேதம் உறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடப்புடியும் இடமென நான் அறிந்தேன். அந்த வித்தகர் தம் அடிக்கே ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாடோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பேதமின்றி யாரப்பா இருக்காங்க? அவருக்கு வந்து நான் வந்து அவங்களுடைய அடிக்கு ஏவல் செய்ய விளையிறேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் பெருமான் சொல்றாருங்க. அப்போ பேதமின்றி இருக்கிறவங்க அவங்க அவங்களோட உயர்வை நீங்க நினைச்சு பாருங்க. பேதம் பார்க்காம இருக்கிறவங்களோட உயர்வை நம்ம நினைச்சு பார்க்கணும். இப்போ வள்ளலார் பெருமான் அந்த பாடல் மூலமா சொல்றாருங்க. மகரிஷியும் வந்து நம்ம டெய்லியும் பாடுறோம் ஒரு வரி, பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு. பகுத்து பார்க்காதீங்க, என்ன வேணும் தொகுத்து பாருங்க, பகுக்காதீங்க, தூங்க ஒன்னா பாருங்க, பிரிச்சு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நம்ம டெய்லி பாடல நம்ம படித்து இருக்கோம். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டு. முல்லா நஸ்ருதீன் அரபு நாட்டுல இருக்கிற தத்துவ ஞானி, வாழ்ந்த தத்துவ ஞானி, வேடிக்கையான மனிதர். தன்னுடைய நகைச்சுவை மூலமா மக்களுக்கு வந்து தத்துவங்களை எளிதில் புரிய வச்சவருங்க. அவர் வீட்டுல இருக்கிறத அவங்க பையனுக்கே பிடிக்கல. இவரை எப்ப பார்த்தாலும் போய் மக்களுக்கு அதை சொல்றேன் இதை சொல்றேன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவரை வீட்டுல வச்சுட்டு இருக்கிறதே இதா இருக்கு. இவர் முதல்ல வீட்டுல துரத்திடணும்னு சொல்லி பிளான் பண்றாரு. மனைவியோட சேர்ந்துக்கிட்டு ஒரு சூப் ஒண்ணு வைப்பா, காய்கறி சூப்பு, நான் குடிச்சு பாக்குறேன், உப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றேன்,
நீ இல்ல உப்பு குறைவா இருக்குன்னு சொல்லு, எங்க அப்பாவை குடிச்சு பார்க்க சொல்லலாம். அவர் உப்பு அதிகமா இருக்குன்னு சொன்னா நீ சண்டைக்கு போ, பேசி அவரை வெளியே துரத்துட்டுலாம். உப்பு குறைவா இருக்குன்னா நான் சண்டைக்கு போறேன், பேசி துரத்துட்டுலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. அவரு ஞானி, பையனை பத்தி தெரியாம இருக்குமா? புரிஞ்சுட்டாரு. கேக்குறாங்க, சூப்பர் குடிச்சு பார்த்துட்டு 2 பேர்த்தையுமே பாக்குறாரு, யாருக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு. குடிச்சு பார்த்துட்டு மகன் ஆர்வமா இருக்கான், இவர் என்ன சொல்லுவாரு, அதிகமா இருக்குன்னு சொல்றாரா இல்ல குறைவா இருக்குன்னு சொல்றாரான்னு சொல்லி ஆர்வமா பார்த்துட்டு இருக்க. அப்படி முல்லா ஒண்ணுமே சொல்லல, குடிச்சு பார்த்தாரு, சரியா இருக்குப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. அதிகம்னு சொல்லல, குறைவுன்னு சொல்லல, என்னன்னு சொல்லிட்டாருங்க, சரியா இருக்குப்பா, இணக்கமா கிளம்பிட்டாரு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. யார் சான்றோன்? வள்ளுவர் பெருமான் சொன்னதுங்க. யார் சான்றோன்? சான்றோருக்கு அழகு எது, அணி எது அப்படின்னா எந்த பக்கமும் சாயாம இருக்கிறது தான் சான்றோருக்கு அணி, நடுவோட இருக்கிறது, நடுநிலைமையோட இருக்கிறது. சரிங்க, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு நம்ம அந்த நடுவுநிலைக்கு எந்தெந்த இதுல எல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம். மகரிஷி நமக்கு இதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, இது மூச்சு பயிற்சியில பார்த்தோம் அப்படின்னா நாடி சுத்தி, நடுவு நிலைமைக்கு நாடி சுத்தியை சொல்லலாம். இடங்களை, பிங்களை, இடது நாசு வழியா, இடது தொலை வழியா மூச்சு வந்துட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா அது இடங்களைன்னு சொல்றோம். வலது தொலைல மூச்சு வந்துட்டு போயிருச்சுன்னா அது பிங்கலைன்னு சொல்றோம். ரெண்டுமே சமமா ஓடிச்சுன்னா சுடுமுனை நாடியில மூச்சு ஓடுதுன்னு சொல்லி சொல்றோம். அந்த நடுவு நிலைமை பார்த்தோம் அப்படின்னா மூச்சு பயிற்சியிலையும் நடுவு நிலைமையோடு இருக்கிறது இந்த நாடி சுத்தி தாங்க. தவத்துல ஒரு மத்திய தவம் இருக்கு, நடுவு நிலையோட புருவ மத்திய தவம். ஆகினே இடது புருவத்திலையும் கவனம் செலுத்த வேண்டாம், வலது புருவத்திலையும் செலுத்த வேண்டாம், ரெண்டுக்கும் நடுவுல செலுத்துங்க கவனத்தை. அதாவது புருவ மத்திய தவம். திருமூலர் பெருமான் சொல்லியிருக்காருங்க, நடுவு நின்றார்கன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவார், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேன். நாமும் நிற்போம், உயர்வடைவோம். வாழ்களுடன் பேசிய 2 பேராசிரியர் துறைப்பேராசிரியர்களை வாழ்த்தி, கலந்து கொண்ட உங்களை வாழ்த்தி கூட்டத்தை நிறைவேற்றுவோம். பேராசிரியர் சுலோச்சனா அம்மையார் அவர்கள் வாழ்க வளமுடன், அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொட்டு வாழ்க வளமுடன், அவரது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க்கை. அடுத்தபடியாக பேசிய துறை பேராசிரியர் யுவராஜ் அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொட்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலகள வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஊப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வும் பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடல்வருமே கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்பை ஞான ஒளி வீசட்டும், கடமை அறவாழ்வில் சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை